நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி அப்டேட்னே சொல்லலாம். அது என்ன படத்தோட அப்டேட் தானே யோசிக்கிறீங்க? விஜய் தேவரகொண்டாவோட 12th மூவின்னு சொல்லலாம். விஜய் தேவரகொண்டா ஒரு தெலுங்கு ஆக்டர், சவுத்ல ஒரு லீடிங் ஆக்டர். அதை தாண்டி ஒரு தெலுங்கு பேஸ் மூவிஸ்லயே வந்தார். கீதா கோவிந்தமா இருக்கட்டும், குஷியா இருக்கட்டும், அப்படின்னா நோட்டா, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு வராரு. இந்த படங்களை தாண்டி இவருக்கு தமிழ்லயுமே ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. யூஸ்வலி எல்லாருக்குமே ஒரு ஆக்டர் அவர் தமிழ் படங்கள் பண்ணா ஃபேன்ஸ் இருக்கும். ஆனா இவரோட தெலுங்கு படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேருன்னு சொல்லலாம். இவர் ஆக்ஷன் மூவிஸும் பண்றாரு, அதை தாண்டி ராம்காம் மூவிஸ் நிறையவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இவரோட 10 படங்களுமே கேர்ள்ஸ் ஃபேன்ஸோட அதிகமான லிஸ்ட் தான் அதிகம். இதை தொடர்ந்து இவர் இப்ப அடுத்து பண்ண போறதுன்னா விஜய் தேவரகொண்டா 12th. இந்த மூவிக்கான டைட்டில் இன்னும் வைக்கல. ஆனா இந்த மூவியோட 12th அப்படின்ற டைட்டிலுக்கு மேல ஒரு சின்னதா அவரோட ஒரு ஐலுக்கோட போஸ்டர் இருந்தது. இவரோட கண்கள் மட்டும் தெரியுற மாதிரி ஒரு மாதிரி ஒருவேளை இது கமர்ஷியல் மூவியா இருக்காதோ. யூஸ்வலா இவர் கமர்ஷியல் மூவி தான் பண்ண, ஃபேமிலி ஸ்டாரா இருக்கட்டும், இல்ல குஷி, இந்த மாதிரியான மூவிகள் பண்ணிட்டு இருக்கவரு நோட்டா மாதிரி ஒரு சீரியஸான மூவியா இருக்குமா, இல்ல ஒரு ஆக்ஷன் மூவியா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் தின்னாரின்னு, இவர் இந்த படத்தை ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பத்தின கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 30 டேஸோட ஷூட்டிங் நடந்துருச்சு. இந்த படம் எங்க விசாகப்பட்டினம்ல 30 நாட்களான ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நிறைய ஒரு போர்ஷன்ஸே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து செகண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கால ஷூட் பண்ணலாம்னு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்துக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. இந்த படத்துல ஃபீமேல் லீடா பாக்யஸ்ரீ பண்றேன்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. விஜய் தேவரகொண்டா ஃபேன்ஸ் இவருக்கு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ராம்காமா இல்லாம ஒரு நோட்டா மாதிரியான ஒரு படமுமே இவரை மாதிரி ஒரு யங் ஆக்டர் பண்ணும்போது மக்கள் கிட்ட நிறைய பெரிய ஒரு கருத்தை ரீச் ஆக கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். அதனால இந்த படத்துக்கான ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம நாட் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.